ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக வாங்கின சாமன் செடி வந்து எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்வைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து உலகத்தில் கோடிக்கணக்கான பேர் மக்கள் இருக்கிறாங்க. என்னோடய வீடியோஸ் வந்து ஒரு 500 அப்படி தாங்க அது வந்து ரீச் ஆகுது. அதனால் வந்து பார்த்தவங்க நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போங்க, பார்க்காதவங்க பாருங்கள். இது புதுசாக வாங்கிட்டு வந்தாங்க சாமந்தி செடி. பூலாம் நான் கட் பண்ணிட்டேன். இப்போ எப்படி நம்ம அப்படியே நெட்டோன்னா இது ஸ்டெம்மு வந்து அழுகி போயிடுங்க. நம்ம டேரெக்டாக நம்ம அப்படியே தேங்காய் நாரோட வச்சோன்னா தேங்காய் நார் எந்த நேரமே இழுன்னு இருக்குங்க. அதனால் வந்து செடி வந்து அழுகி போயிடுங்க. இது வந்து நான் தட்டி எடுக்க போகிறேங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், தட்டி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், ரூட்லாம் இருக்குது. நான் பண்ணுற மாதிரி பாட் பண்ணனா நல்லா வளருங்க. நான் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு சாமந்தி செடி வாங்கிட்டு வந்தேங்க. அது என்ன ஆச்சுன்னா நல்லா ஒரு வாரம் நல்லா இருந்ததுங்க. நான் என்ன பண்ணிட்டேன், அது வந்து மண்ணும் வந்து தேங்காய் நாரும் மிக்ஸ் பண்ணி பாட் பண்ணி வச்சுருந்தாங்க கடையிலேருந்து வாங்கிட்டு வரப்போ. அதனால் நான் வந்து அப்படியே டேரெக்டாக பாட்டில் பண்ணிட்டேன். ஏன்னா மண் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதால நான் டேரெக்டாக பாட் பண்ணிட்டேன். அப்போ என்ன ஆச்சுன்னா நான் வந்து ஒரு வாரம் 2 நாள் நான் வந்து தண்ணி ஊற்றவே இல்லை, நானும் கவனிக்கவே இல்லை. ஏன்னா வந்து ஒரு ஃப்ரூட் பிளான்ட்டுக்கு நடுவில் இருந்ததுங்க. அதனால் நான் கவனிக்கவே இல்லை. அது வந்து காஞ்சி போயிடுச்சு, மண் காஞ்சி போயிடுச்சு. அது செடியும் காஞ்சி போயிடுச்சு. மேலே தூக்குனா அந்த தேங்காய் நார் வந்து அப்படியே கட் ஆகிட்டு வருதுங்க. ஏன்னா வந்து ரூட் வந்து காஞ்சி போனதுனால நான் பிடிச்சி இழுத்த உடனே அது வந்து அப்படியே வந்துருச்சுங்க. தேங்காய் நாரோட அப்படியே வந்துச்சு. ரூட்டே இல்லைங்க, அப்படியே பிடிங்கின்னு வந்துருச்சுங்க. அதனால் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, நல்லா வளருங்க. 2 பிளான்ட்டை நான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி தான். அது இன்னும் வளரல, ஆனால் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஆனால் காயவே இல்லை. அதனால் நான் இந்த மாதிரியே பண்ணலான்ட்டு இருக்கேங்க. இதை எடுத்துகிட்டு நான் காட்டுறேன். பாருங்க, உள்ளெல்லாம் வேரே போலங்க. சைடில் மட்டும்தாங்க, இந்த சைடில் தாங்க வேர் சுற்றி இருக்குது. ஆனால் உள்ளே வேரே இல்லை பாருங்கள். அதனால தான் அந்த செடி வந்து தேங்காய் நார் நம்ம வந்து அதை வந்து வேர் வந்து உள்ளே போகவே இல்லைங்க. இது எல்லாம் இந்த வேர்லாம் காஞ்சி போனதுனால இந்த மேலே அந்த குச்சி மட்டும் தூக்கின்னு வந்துடுச்சு. ஏன்னா வந்து இந்த ரூட் எல்லாம் காஞ்சி போனதுனால வேறு உள்ளே இறங்கலை. அதனால் ஸ்டெம்மு மட்டும் தாங்க இருந்துச்சு. அதனால் ஸ்டெம்மே மேலே தூக்கிட்டு வந்துடுச்சிங்க. சரி, அந்த செடியை வந்து நான் சும்மா தண்ணியில் போட்டு ஒரு ஹவர் ஊற வச்சுட்டு வச்சேன். அப்போ கூட வரவே இல்லை, காஞ்சி போயிடுச்சு. இப்போ இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி நெட்டுடலாம். அதுவும் நான் இதே மாதிரி நான் பண்ணியிருந்தேன்னா நல்லா வளர்ந்துருக்கோங்க. ஏன்னா வந்து பெரிய செடிங்க. அது வந்து நான் ஒரு அடி செடியை நான் வாங்கிட்டு வந்தேங்க. அது நல்ல கலருங்க, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அது காஞ்சி போயிடுச்சு. இது நல்லா பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள். அதனால் இது வச்சா டக்குன்னு வந்துடுங்க. இதை அப்படியே என்ன பண்ணால் தண்ணியில் போட்டு அலசணுங்க. தேங்காய் நாரே இருக்கக்கூடாதுங்க. தேங்காய் நார் இருந்தாலே அது போயிடுங்க. பாருங்கள், இங்கே கூட தேங்காய் நார் இருக்குது பாருங்கள். தேங்காய் நார் இல்லாமல் அலசணுங்க. பாருங்கள், இதை அப்படியே அலசணுங்க. இது வேர் நிறைய இருக்குது பாருங்கள். இந்த குச்சியை வச்சு போட்டுக்கலாங்க. இது அபியூ பிளான்ட் வந்து எனக்கு ட்ரை ஆகிடுச்சிங்க. மலையில் இந்த மாதிரி தான் காஞ்சி போய் வேறு அழுகி போய் இந்த செடியே ட்ரை ஆகிடுச்சிங்க. இது வந்து அபியூ பிளான்ட்டு. இந்த மலையில் எல்லாமே அழுகி போய் காஞ்சி போயிடுதுங்க. பாருங்கள், இது வச்சுட்டு பாருங்கள். இதை அப்படியே உள்ளே நட்டுடலாங்க. இந்த பக்கத்துலேயே இதை நட்டுடலாம். இங்கே பாருங்கள், இதை அப்படியே நட்டுருங்க. இன்னும் நல்லா லென்த்தாக பண்ணணுங்க. நல்லா லென்த்தாக ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த ரூட் வந்து உள்ளே போகும். ரூட் உள்ளே போய் அதே பிடிச்சிக்கோங்க. பாருங்க, இது இங்கே வச்சுறேன். இது பெரிய பாட்னால ஒரு பக்கம் மட்டும் வச்சுருக்குங்க. இந்த பக்கம் வேறு என்ன செடி வச்சுப்பேன். ஏன்னா என்கிட்ட பாட்டு அவ்வளோவா இல்லைங்க. சின்ன பாட்டு என்கிட்ட அவ்வளோவா இல்லை. இங்கே வேறு என்ன செடி அப்புறம் நட்டுடுவாங்க. இது எப்படி வளருதுன்னு சொல்லிட்டு நான் அப்புறமா வீடியோஸில் நான் காட்டுறேன்.
இது வந்து பாட் பண்ணி மறுநாளுங்க எனக்கு இந்த மாதிரி இது கூட பாட் பண்ணி தண்ணி நல்லா ஃபுல்லாக ஊற்றிட்டு போனாங்க. ஆனால் இந்த மாதிரி காயவே இல்லை. இது லைட்டாக வதங்கி போன மாதிரி இருக்குது பாருங்கள். ஏன்னா வந்து தண்ணி லைட்டாக தாங்க தெளித்தேன். ஏன்னா வந்து இது ரூட் வந்து எப்படி தண்ணி நிறைய ஊற்றினா மழை பெய்யறதுனால தண்ணி நிறைய ஊற்றினா அழுகி போயிடுமா இல்லையான்னு தெரியாது. அதனால் என்ன பண்ணிட்டேன், இதுக்கு நான் மொத்தமாக நான் பாட் பண்ணிவிட்டேன். வெயில் காலங்க, அதனால் தண்ணி ஊற்றிட்டு போனேன். இந்த மழை காலத்துனால கொஞ்சம் தாங்க லைட்டாக அங்கங்கே லைட்டாக ஊற்றிட்டு போனேங்க. இது மேலே மட்டும் லைட்டாக ஊற்றிட்டு போனால் கொஞ்சம் வதங்கிருக்கு. இப்போ நிறைய தண்ணி ஊற்றிருக்கேன். இப்படி எப்படி வருதுன்னு நான் சொல்கிறேங்க. பிளான் பண்ண அன்றைக்கி லைட்டாக தான் தண்ணி தெளிச்சிட்டு போயிருந்தேங்க. அதனால மறுநாள் சோர்வாக இருந்துச்சு. அது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு மறுநாளுங்க நான் வந்து நேற்று வந்து தண்ணி நிறைய ஊற்றிட்டு போனேன். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். பூவும் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நல்லா வளருங்க.